ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வீடியோ. கஸ்டமர்ஸ்க்கு பேக் பண்ண எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் என்னென்ன, எந்த ஊர்லேருந்து யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டோட்டல் 1 kg. சரிங்களா? அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கியூபிக்கல் பார் 1/2 kg. அப்புறம் வந்துட்டு ஒயிட் ப்ரூஸு, ஒயிட் ஸ்லேட் பென்சில் ரெண்டும் சேர்த்து 1/2 kg. அப்புறம் ஒரு அணில் பாக்ஸ் ஒன்று வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் வச்சுருக்கோம். சரிங்களா? இவங்க வந்து எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஒயிட் ஐட்டம்ஸ் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது குபிக்கல் பார், இது ப்ரூஸ், இது ஒயிட் ஸ்லேட் பென்சில், இது அணில் பிராண்டு ஒன்று. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இடையில சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஸோ இடையில வந்ததுனால வீடியோ கட் பண்ணி திரும்பி எடுக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கா 1 kg ஆல் ஐட்டம்ஸ் மிக்சடு ஐட்டம்ஸ். ஓகேங்களா? சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 1 kg ஆல் ஐட்டம் மிக்சடு 215. அந்த ஐட்டம் காலையிலேயே ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து ஊர் பேர்லாம் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, நான் வீடியோ எடுத்துட்டேன். ஓகே, சாரி சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ரோஸ் 2, பவர் 2, அருண் 2, ஸ்வாத்திக் 2, கொஞ்சமாக பிளாக் ஸ்லேட் பென்சில் லூஸில் உள்ளது. ஓகேங்களா? தேனி மாவட்டத்துலேருந்து இந்த சிஸ்டர் நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கஸ்டமர் வந்துட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒரு பீஸு. இது வந்துட்டு என்னென்னா, இந்த 3 பீஸும் கேட்டாங்க. அந்த 3 பீஸில் வச்சு 1 kg வெயிட் வர மாதிரி பார்த்து எனக்கு கொடுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ 3 வச்சேன். இதில் வந்துட்டு ஒயிட் கிட்கேட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா 1 kgக்கு மேலே வந்துச்சு. இதுவே பார்த்திங்கன்னா இப்போ 1 kg 50 கிராமோ 30 கிராமோ இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நம்ம பெங்களூர் கஸ்டமர் இல்லையா, அதனால அவங்களுக்கு வச்சுருக்கேன். அவங்களுக்கும் இல்லை, எப்போதுமே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. பாரு இதெல்லாம் பெரிய ஐட்டம்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன ஐட்டம்னா கூட ஒரு பீஸ் எடுக்கலாம், இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெங்களூர் கஸ்டமர் இது 1 kg ஐட்டம். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குல்ல. இது ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வெயிட் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது பீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பெங்களூர் கஸ்டமர், ரொம்ப நன்றி சிஸ்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மினி ஒயிட் சோல் ஸ்டோன். ஓகேங்களா? அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 kg திருப்பூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அவங்க வந்து கேரளா போல இருக்குது, அவங்களுடைய பேச்சு அப்படி தான் இருந்தது. நம்ம மெசேஜும் அவங்களுக்கு டக்குன்னு புரியலை, தமிழில் அனுப்புனேன். அதுக்கப்புறமா அவங்க புரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். ஓகேவா இருந்தது. இது வந்துட்டு மினி சோல் ஸ்டோன் ஒயிட் கலரில் 1 kg ஆர்டர் பண்ணியிருக்காங்க, திருப்பூரில் இருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம மதுரையிலேருந்து அவங்க எனக்கு அக்காவாயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க க்ளே பாட் 1/2 kg. இங்கே பாருங்கள், நமக்கு நேற்று வந்தது இல்லையா புதுசாக, அந்த ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. உடையாமல் நல்லபடியாக போய் சேரணும். ஓகே, 1/2 kg கேட்டிருந்தாங்க. இது எல்லாம் சேர்த்து 1/2 kg இருக்குது. அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுனால ஒரு குட்டி ப்ரோக்கன் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கம்மியாக இருந்தது 1/2 kgக்கு. ஸோ அந்த குட்டி ப்ரோக்கன் வச்சுருக்கேன். மதுரையிலேருந்து நம்மளுடைய அக்கா, சிஸ்டர்னு சொல்லக்கூடாது அக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. பேர் வந்துட்டு சொல்லலாமா என்னன்னு நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி அக்கா, ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அக்கா, சொல்லிட்டேன் அக்கா. ஓகே, இது பாருங்கள், நம்மளுடைய சென்னை கஸ்டமர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கியூபிக்கல் பாரு அண்டு பிளாக்கு ரெட் ஸ்லேட் பென்சில், மொத்தம் 3 சேர்த்து 1/2 kgக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆர்டர் பண்ணதுக்கு. இவங்ககிட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. அது சொன்னதுக்கு அவங்க கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது, ரொம்ப லாங் டைம் கழித்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஓகே சிஸ்டர் ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு தெரியல போல் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இதாக பேசுகிறீங்க என்கிட்ட, ரொம்ப சந்தோஷம்.
நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பட் எல்லாம் என்கிட்ட இப்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்காங்க. என்னன்னா என்ன, ஏதுனா ஏது. இப்போ வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக பேசும்போது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து சொந்தங்கள் பிடிக்கும். பட் அவங்க வந்து ஒதுங்கி இருக்காங்க. ஸோ நானும் ஒதுங்கி இருக்கேன். பேசுகிற சொந்தத்துக்கிட்ட பேசுவேன், பேசாத சொந்தத்துக்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மளும் ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் ரொம்பவே ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த அந்த ஊர் பேர் தெரியல, அந்த அம்மா நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு லட்சுமி சிஸ்டர், திருப்பூர் ஆர் ஈரோடு, சாரி சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஊர் பேர் மறந்துட்டேன். அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி நிறையவே பேசினாங்க. எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்ததுலேருந்து எல்லாமே அந்த சிஸ்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து மீனா சிஸ்டர், அவங்க எல்லாருமே இருக்கட்டும், ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் பேசி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்க. ஸ்வாதிக் 10 பாக்ஸும் இன்னும் என்னமோ வாங்கியிருந்தாங்க. சென்னை பைபாஸ் காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன் அவங்க ஆர்டர் பண்ண ஊர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போலனாலும் பேசியிருப்போம். ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு நடந்தது எல்லாம் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்கிட்ட அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சரின்னு சொன்னேன். என்கிட்ட பேசுங்க, என்ன பேசணுன்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக நினச்சி பேசுகிறீங்க, ஒரு பொண்ணாக நினச்சி பேசுகிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? சரி, நம்மகிட்ட ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆர்டர்ஸ் நல்லபடியாக சேஃப்டியாக வந்து சேர்ந்துடும். உங்களால் வீடியோ சென்ட் பண்ண முடிஞ்சால் சென்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் சிஸ்டர்ஸ்.